ஹாய் ஹலோ வணக்கம். வாங்க சினிமா பற்றி பேசலாம். இன்றைக்கி பார்த்த படம் என்ன படம்னா இறுதி முயற்சி. ரஞ்சித் சார் அவர் ஹீரோவாக நடித்த பல படங்கள் பார்த்துருக்குறேன். நேசம் புதுசு அந்த மாதிரி படங்களில் ஹீரோவாக ஸ்கோர் பண்ணியிருப்பார். அப்புறம் காமெடியாக பார்த்தீங்கன்னா பசுபதி ராசகப்பாளையம் மாதிரி உள்ள படத்தில் காமெடி ஸ்கோர் பண்ணியிருப்பார். வில்லனாக பார்த்தீங்கன்னா தர்மா, நிறைய படங்கள் தர்மா, அப்புறம் சபாஸ்னு ஒரு படம், அதெல்லாம் வில்லனில் பிரித்து மேய்ஞ்சிருப்பார். நினைவு இருக்கும் வரை இதெல்லாம் அட்டகாசமாக பண்ணியிருப்பார். அதே மாதிரி சென்டிமெண்ட் எமோஷன்லாம் பார்த்தீங்கன்னா மறுமலர்ச்சி அது இதெல்லாம் பட்டையை கிளப்பியிருப்பார். அதாவது நல்லா இருக்கிற படம், நல்லா இல்லாத படம், சுமாரான படம், எல்லா படத்துலேயும் நல்ல நடிக்கிற ஒரு நடிகர் யாருன்னா ரஞ்சித் சார் தான். அவர் நடித்து சமீபத்தில் வெளிவந்திருக்கிற படம் தான் இறுதி முயற்சி. இயக்குனர் ஜனா வெங்கட் சார். இது திருப்பூரில் கடன் தொல்லையால் கந்து வெட்டியால் பாதிக்கப்பட்ட ஒரு குடும்பம். ரவிச்சந்திரன் ஒரு கேரக்டர் அவர் சூசைட் பண்ணிக்கிட்ட அந்த இதை செய்தியை பார்த்து அதை ஒரு கதையாக அந்த இதை நடந்த விஷயத்தை படமாக எடுத்துருக்கிறாங்க. உண்மையிலே சொல்கிறேன், எல்லா படத்துலேயும் ரஞ்சித் சார் என்ன எஃபர்ட் போட்டுப்பாரோ இதில் அந்த ரவிச்சந்திரன் கேரக்டராகவே வாழ்ந்துருக்கிறார். என்ன ஒரு விஷயம்னா, அதர் ஸ்டேட்டில் நம்ப முடியாத ஒரு விஷயத்த நம்ம இங்கே தமிழில் போட்டோன்னா அதை விரும்பி ஓடி ஓடி பார்க்குற நம்ம மக்கள், நம்ம ஊரில் ஒரு உண்மை கதையோ நல்ல விஷயத்தையோ போட்டால் யாரும் பார்க்குறதில்ல. இன்னொரு விஷயம், ஆகாச தூதுன்னு ஒரு மலையாள படம், கிட்டத்தட்ட ஒரு 30-35 வருஷத்துக்கு முன்னாடி வந்த படம். அந்த படம் ஃபுல்லாக சோகம். ஆனால் அந்த படம் மலையாளத்தில் 1 வருஷம் ஓடிச்சு. ஆனால் நம்ம ஊரை பொறுத்த வரைக்கும் ஒரு யதார்த்தமான விஷயம் கொஞ்சம் சோகமாகவோ ஃபீலாகவோ சென்டிமெண்ட்டு ஃபுல்லாக இருந்தாலோ நம்ம மக்கள் திரையரங்குக்கு போய் பார்க்குறது ரொம்ப கம்மியாக இருக்குது. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நடித்த நடிகர்கள் ரஞ்சித் சார் ஆகட்டும், அந்த ஹீரோயின் ஆகட்டும், அப்புறம் எல்லா கேரக்டருமே சிறப்பாக நடிச்சிருக்காங்க. புதுப்பேட்டை சுரேஷ் ஆகட்டும், அப்புறம் விட்டல் ராவ் சார் ஆகட்டும், அப்புறம் அந்த டப்பிங் ஆர்டிஸ்ட் கதிர் இன்வெஸ்டிகேஷன் இன்ஸ்பெக்டராக நடிச்சிருப்பார் அவர், அப்புறம் PS ராஜா, இவங்கெல்லாம் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. எடிட்டர் சூப்பராக பண்ணியிருக்காங்க. பிஜிஎம் நல்லா இருக்குது. ஒரு சின்ன பட்ஜெட் படம். ஏன்னா 100% படங்களில் 10% படங்கள் தான் பெரிய பட்ஜெட் படம், 90% படங்கள் சின்ன பட்ஜெட் படங்கள். சின்ன பட்ஜெட் படங்கள் தான் தமிழ் சினிமாவை என்றைக்குமே வாழ வைக்கும். அந்த சினிமாங்கிற ப்ளே கிரவுண்டு நல்லா இருந்துச்சுன்னா தான் நமக்கு பின்னாடி வர்ற சந்ததிகளும் அந்த ப்ளே கிரவுண்டில் விளையாடுறதுக்கு வசதியாக இருக்கும். அந்த ப்ளே கிரவுண்டே நனைஞ்சி துவம்சமாக இருந்ததுன்னா அடுத்த ஜென்ரேஷனும் விளையாடுறது கஷ்டம். அதனால் நல்ல சினிமாக்களை எப்போவுமே ஆதரிங்க. இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் நிறைய பேருக்கு, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் சொன்னான், ஏங்க வீட்டிலே எனக்கு பைக் இஎம்ஐ இருக்குது, வீடு இஎம்ஐ இருக்குது, தியேட்டரில் ரிலாக்ஸாக போய் பார்க்கலான்னா இதுலேயும் ஒரே கடன் பிரச்சனையாக இருக்குது, இதுக்கே போகணும், நான் வரலைங்க அப்படின்னு ஒரு கேரக்டர் சொன்னாங்க. அதாவது என்னென்னா, சோகம் சென்டிமெண்ட்டு இது எல்லாமே காமெடி படம் வராது, எல்லாமே ஆக்ஷன் படம் வராது. இந்த மாதிரி உள்ள படங்களுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். இறுதி முயற்சி ரஞ்சித் சார் அந்த டீமுக்கும், அப்புறம் ஜனா வெங்கட் சார் இயக்குனருக்கும், அந்த டீமுக்கும், நடித்த நடிகர்கள் எல்லோருக்கும் வாழ்த்துக்கள். டாடா.